ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு 2 இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இஃப்தாருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு பால்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது 5 உருளைக்கிழங்குக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உருளைக்கிழங்க நல்லா தனியாக வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு 10 கிராம் அளவு கொத்தமல்லி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் சேர்த்தனால ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக நடுவில் சீஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்க நல்லா பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டிங்கன்னா அழகாக அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நம்ம கிடைக்கும். இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே 2 இதில் நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் முட்டை, கொஞ்சமாக உப்பு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுருக்கோம்ல அதை இந்த மாதிரி எக்கில் போட்டு நல்லா எல்லா இடத்துல கூட்ட ஆகிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். எப்பொழுதுமே எந்த ஒரு வகையான கட்லெட் செஞ்சாலும் சரி இந்த மாதிரி தான் நீங்கள் பிரெட் க்ரம்ஸை பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பிரெட் க்ரம்ஸுமே ஒரு சில டைமில் கட்டி கட்டியே ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதே போல் இந்த மாதிரி போட்டதுமே நீங்கள் பாத்திரத்தை லைட்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நெக்ஸ்ட்டுமே இது பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கூட்டாயிரும். கரெக்டாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். பார்த்திங்களா? எதுவுமே கட்டி கட்டிகள் இல்லாமல் இருக்குது அந்த பிரெட் க்ரம்ஸில். ஸோ அதுக்கு ஒரு மேலே லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக கிடைக்கும். ஏன்னா நம்ம கை கொண்டே அந்த பிரெட் க்ரம்ஸில் உருட்டும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பால்ஸோட ஷேப்பும் போயிடும். அதே போல் அந்த பிரெட் க்ரம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. இதை உடனே ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி பண்ணனால நம்மளுக்கு நல்லா உடையாமல் சூப்பராக உருளைக்கிழங்கு சீஸ் பால்ஸ் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கிறேன். எந்த வகையான கட்லெட் ஆகட்டும், வடையாகட்டும், நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா மேலே மட்டும் வெந்து கிடைக்கும், உள்ளே வெந்து கிடைக்காது. பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டேன். ஒரு சைடு திருப்பி, அதாவது ஒரு 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அதுதான் நம்ம டேஸ்டியான சூப்பராக பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் நல்லா அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். கடைகளில் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். பாருங்கள், நீங்களுமே உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்களுக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது நம்ம அடுத்த ரெசிபி பார்க்கலாம். அடுத்துமே ஒரு டிஃப்ரெண்ட்டானது தான். ஸோ இதுவுமே குட்டீஸ்களுக்கு பிடிக்கும். அதேமாதிரி இஃப்தார் டைமில் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ஸோ இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கணும். டேரெக்டாக இஞ்சி பூண்டு சேர்க்கக்கூடாது. ஸோ அப்படியும் சேர்க்கலாம், பட் இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மீன் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், மசாலா ஐட்டம்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், லெமன் எல்லாமே நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த மசாலாவுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம தயிர், லெமனுமே இதில் ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனுன்றனால 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க தயிர். ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குட்டி குட்டியாக இந்த மாதிரி இப்போ நான் வீடியோவில் கட்டுற மாதிரிங்க அந்த மாதிரி குட்டி குட்டியாக உருளைக்கிழங்குமே சரி, சிக்கனுமே சரி, அதாவது சிக்கன் எந்த சைஸில் எடுக்கிறீங்களோ அதே அளவு உருளைக்கிழங்குமே நீங்கள் எடுக்கணும். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு, சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வரணும்.
ஸோ அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்ததுமே இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கில் வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து திருப்பி உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி 1 பை 1 நீங்கள் இந்த மாதிரி அடுக்கி வச்சுங்க. உங்கள்கிட்ட இருக்க பேன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட இருக்க பேனுக்கு பொறுத்து நீங்கள் இந்த குச்சியில் வந்து 1 பை 1 இந்த மாதிரி எல்லாத்தையும் இது ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 3 உருளைக்கிழங்கு 2 சிக்கன் இந்த மாதிரி வச்சு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. இதுவுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ண எல்லா சிக்கன் உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து கிடைக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு 6லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்டியான பொட்டேட்டோ சிக்கன் ஸ்டிக் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.